அங்கே பாரு மேலே கோபுரம் தெரியும். ஊராய்ஸ் ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து ஊருக்கு கிளம்ப போறோம். எல்லாமே பண்ணுவோம். சரிடா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நாம வந்து எங்க போறோம்? பீச்சுக்கு போறோம். ஊருக்கு போறோம். திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். வாங்க போலாம். டேய் இருடா கிளம்பிட்டோம். இரு சர்வேஸ் இங்க வா. போங்க நல்லா இருக்கும். நான் வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து என்னோட தங்கச்சி வீட்டு பையன், என்னோட பையன் முன்னாடி இருக்கான். நாங்கள் வந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ திருச்செந்தூர் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் போகணும். நாங்களாம் 2 நாளாக போயிட்டு வந்துட்டோம். இப்போ இது 2வது வாட்டி போகிறோம் நாங்கள். சரி ரைட். நாங்கள் கிளம்ப போகிறோம். நாங்கள் இருட்டாக இருக்குது. ஸோ காலையிலேயே நேரத்தில் கிளம்புறோன்னு கிளம்பியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் லாங் டிரைவ். திருச்செந்தூர்னால் மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போகணும். ஸோ காலையில் நேரத்தில் எல்லாம் கிளம்பியிருக்கோம். ஆனால் 4:30 கிளம்பலான்னு பார்த்தோம். டைம் வந்து 5:30 ஆகிடுச்சு. இனிமேல் தான் வந்து பூஜை போட்டு கிளம்பணும். திருச்செந்தூர் வந்து பால் குடிக்கிறோம். அதனால பால் குடிக்கிறோம். சர்வீஸ் பால் குடிச்ச ஒட்டி நாங்கள் கிளம்ப போகிறோம். மதுரைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே மதுரைக்கு போயிடுவோம். அதனால மதுரை திருச்செந்தூர் போயிட்டு மதுரை வீடியோ எடுக்கலாம். மதுரை இருடா பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஃபஸ்ட்டு மதுரை போனோம். மதுரையில் கோயில் பார்க்குறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். எப்படி பாபா போகிறது? மதுரை, அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர். தலைவர் சர்வேஸ் தலைவரே வாங்கல். அவன் எல்லாம் சொல்றானோ பாப்பாங்கிறான். புரியல ஒன்றும். அதனால பாபாவே பேசிட்டோம். இருடா என்ன அவர் ஆரம்பிக்கல. அவரோட மலையை வந்து சொற்பொழிவு ஆற்றுவார் பாரு. அவர் ஆரம்பிச்சாருன்னா பேசிகிட்டே இருப்பார். ஏற்கனவே சர்வீஸோட டேலண்ட் அவனுக்கு தெரியாது. இருங்கடா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். பட்டுக்குட்டி பொறுமையாக கொடுறா. டேய் குறை அடிக்க போகுது. நான் எங்கடி சிரிப்பு காமிச்சேன்? அதான் சொல்றது. சொல்லுங்க சர்வேஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு போட்டோ பாபா. ஹாய் ஃப்ரெண்ட். தல வந்துட்டார். நாலு சர்வேஸ் ஒரே Dress. பேக் எடுத்து வச்சாச்சு. பேக் இந்த பேக் வச்சாச்சு. எது எடுக்கல. நீ முதல்ல எல்லாம் பேக் பண்ற. கிளம்பியாச்சு. டேய் அடிச்சுட்டாடாதீங்கடா. ஏன்டா என்னடா பண்ணீங்க? எங்க இடிச்சிட்டானா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? கத்தாதீங்கடா. ஈகோ தான் கத்தாதீங்கடா. கமெண்ட் தெரியுதா? தெரியும். காருக்கு வந்துட்டோம். அதனால பாதி பேர்லாம் வராங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும். இருடா ஒரு நிமிஷம். நான் ஒரு அவர் என்ன பண்றது? சர்வேஸ் சுட்டி மீலோ இங்க பழுத்துக்கிறேன். டேய் கார் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குல. மட்டிக்கடே சரி பார்த்தீங்கன்னா காலையில் டைம் ஆயிடுச்சு. கிளம்ப போகிறோம். வண்டியில் வந்து லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே தான் வச்சாகணும். மேலே எடுத்து கட்டியிருக்கோம். ஸோ மேலே எடுத்து வச்சுட்டு இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். லக்கேஜ்லாம் வச்சு கட்டணும். ஏன்னா காரில் வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்காது முன்னாடி வச்சா. அதனால் வந்து மேலே எடுத்து கட்டியிருக்கோம். கட்டிட்டு கிளம்பணும். டேய் வெளியில் தூக்கி டேய் ஏன்டா சர்வேஸ் கம்முன்னு இருக்கணும். இங்கே தான் உட்காரணும். டேய் நல்லா கார் ஆமாம் அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். டேய் கம்முன்ற ரிசி அதே சர்வீஸு நீ எல்லாம் அங்கே வீட்டில் போய் உட்கார. அம்மா கூட வா. அடமன்ற
பாபா இது நல்லா இப்படி பின்னாடி டேய் அது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அது இருறா, இப்போ தள்ளுறா சரி விட, அப்புறம் பண்ணிக்கலாம் விட, அப்பா விட்டோம். டேய் கம்முன்றா. அது இப்படி சர்வீஸ் இருங்கடா. இங்க கையெடு. கீழே தூக்குறீங்களா மேலே போகும்? கீழே தூக்குறீங்களா மேலே போகும். என்னடா எங்க அவ்வளோதானே இருக்கு. சரி அப்புறம் வந்து அப்பா வரட்டும். ஏத்ததா இந்த ஒரு லக்கேஜ் இருக்கு, இதை எடுத்து மேலே எடுத்து வைக்கணும். அங்கே வரும். டேய் தாங்க இங்கே வாடா. இப்படி அப்போ மேலே இருக்குங்க. இருங்க சார், எடுத்து வைக்கிறேன். இப்படி 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 கீழே போட்டுறேன். வெளியில வா. ஃபோட்டோ எடுக்கிறேன். சர்வீஸ் ஃபோட்டோ எடுக்கிறேன். வேலை போறாது வேலை போறாது. ரெண்டு சேர்ந்த ஒன்று ரெண்டு பேக்கு தான். இது மட்டும் தானா? நான் அங்கே முன்னாடி இப்படி கட்டிக்கலாம்ல. முன்னாடி வச்சு அப்படி கட்டலாம். வேலை கால குத்துது. அப்பா எல்ல மேலே கறீமாவா? அப்பா செஞ்சிய வேலையா? போதும் வாசம். வண்டி ஒரு சார் ஓலத்துல உட்காருங்க. வரேங்க. 6 மணிக்கு நான் 5 மணிக்கு இருக்குன்னா கரெக்டாக இருக்கும். வருவாங்க. இங்கே வா, வரமண்ணே வரமன் தள்ளி அவனுங்களை தான் காட்டிட்டு இருக்கேன் முன்ன. சாமி இப்படி பண்ணிடுச்சு. அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. ஓட்ட மோதிரத்தை ஓட்டா மாற்றுவாங்க, யாருக்கு தெரியும்? சர்வீஸ் அன்பர் சூரியன் சூரியன் அன்பர் ஏசி ஓடுது. ஏசி ஓடுது. பேர் என்ன? சர்வீஸ். என்னடா சர்வீஸ் பண்ற? சொல்ற பேச்சே கேட்க மாட்டேறியே. சொல்ற பேச்சே கேட்க. சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி எவ்வளோ கிலோமீட்டர் திருச்செங்கோலுக்கு? திருச்சி. சரி திருச்செங்கோடு எவ்வளோ தூரம்? திருச்செங்கோடு தெரியுமா? உனக்கு தெரியுமா திருச்செங்கோடு எவ்வளோ தூரம்?
Sanna. Das ist Rishi. தலையெல்லாம் சரி பாரு. வண்டி ஏதோ பண்றாங்க குடி போர். காலையில மறந்துட்டீங்க. ஒரு கையில குறைச்சிக்க பின்ன முன்னாடி கடைக்கு மாட்டி வச்சிருக்காங்க. டேய் 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 உட்காருங்கடா. ஆக்டிங் 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 ஆக்டிங். டேய் ப்ரோ அதுக்கு நீங்க அது கவுனி என்ன அந்த வீடியோ ஆன் பண்ணலடா. இப்ப சர்வேஸ் சொல்ல போறான். அவனோட கதையை கேளுங்க. வீடியோக்குள்ளார போலாம். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா. ஒரு ஊர்ல அங்க பாத்து பேசுறீங்க. ஒரு ஊர்ல முயலும் ஆமையும் இருந்துச்சான். அதனால முயலும் ஆமையும் ஒரு ரேஸ் வச்சுக்கிச்சான். அதனால ஆமை முயல் முன்னாடி ஓடி போச்சான். அவன் மெதுவா வந்துச்சான். அதனால
படுத்து கீழே தூங்கிட்டான். அதனால மாமா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து தேய்ச்சிருச்சான். அதனால முயல் அழுவிச்சான். இருந்து என்ன தெரியுது? என்ன கதை சொல்ல போதன்னா காக்கா கதை சொல்ல போறேன். எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சான். காக்காக்கு தண்ணி தாக எழுத்துச்சான். அதனால கீழே அங்க பானை. அதனால பானை பக்கத்துல பறந்து போய் தலையன் பானை மேல வச்சுச்சான். தண்ணி கீழே இருந்துச்சான். அதனால தண்ணி கீழே பாய்ச்சா. நிறையா கல் இருந்துச்சான். அதனால நிறையா கல் இல்லை. அந்த காக்காக்கு எப்படி தண்ணி குடிப்பேன் கீழே இருக்கே அப்படி யோசிச்சு என்ன பண்றது அப்படி யோசிச்சு இப்பதான் அவங்க அப்பா கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த காக்காக்கு கீழே கொஞ்சம் அதுதான் நிறையா கல் இருந்துச்சான். நிறையா கல் இருந்துச்சான். அதனால அந்த கல்ல அந்த பானைக்குள்ள போட்டுச்சான். அதனால ஒன்னொன்னு அந்த கல்ல பானைக்குள்ள போட்டு அப்புறம் தண்ணி எனக்கு தண்ணி மேல வந்துச்சான். அதனால தண்ணி 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 குடிச்சிட்டு சந்தோஷமா வெள்ள வயசுமா என்னமா தெரியும்? இதெல்லாம் என்ன தெரியுது? வெள்ளவனுக்கு முள்ள வாயதான். ஆமா அப்படிதான் இந்த கதையில வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் ரிஷி. இன்னைக்கு சொல்ற போறது பாயன்கள் அந்த கதை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு நாள் என்னது ஒரு நாளைக்கு ஒருத்தன் ஸ்கூலுக்கு போயிருந்தானா. அப்ப அவனோட தங்கச்சி விளையாண்டுட்டு இருந்தானா. அப்ப வந்து அந்த தங்கச்சி வீட்லயே இருந்தானா. அப்ப வந்து அந்த தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அப்ப அந்த அவன் வந்து பார்த்தானா. அப்புறம் தீர்மானிட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு பாதி கதை தெரியல. அப்புறம் சொல்றேன். தேங்க்யூ பாய். இதை வந்து நாங்க பார்த்தோம். எங்கடா டவர் தான் தெரியுது. கோபுரம் தெரியுது. வேலை போச்சே அங்க லாஸ்டா இருக்கு பாருங்க. அங்கதான் ஆமா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டோம். அதனால நாங்க இப்ப உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. சரிங்க சரி. ரிஷிகேஸ்வரனே போதும். அரிசி வாய் என்னாச்சு? சொல்றா வாய் என்ன ஒட்டிச்சா? எப்படி நம்ம வெளியில போறது இவ்வளவு நடந்தா போக மாட்டேங்குது. இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்க கார் பார்க்கிங். இங்கே வந்து இல்லைப்பா அதாவது கார் பார்க்கிங்க்கு வந்து 3 மணி நேரத்துக்குன்னா 40 ரூபா. அதுக்கு மேலே சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பயங்கர ரஷ்ஷு. இது கிடைக்கல, இடமே கிடைக்கல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே நிறுத்தியிருக்கோம் பார்க்கிங்கு. கோயிலுக்கு போகணும். மணி 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு வந்து தரிசன டைம் 12 மணிக்கு மேலே கிடையாது. வேகமாக போகணும். வாங்க நான் அப்படியே ஒன்றா பார்ப்பேன் வீடியோவில். ஆனால் பார்க்கிங் வந்து இந்த இடம் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. ஒரு டைமுங்க இங்கே வெள்ளிக்கிழமை, அதனால் கூட்டம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஒரு பார்க்கிங் ஒரு இடம் கிடச்சி நிறுத்திட்டோம். இது வந்து இதுலேயே மாநகராட்சியிலே பண்ணுற பார்க்கிங்.
வாங்க வாங்க வாங்க. ரொம்ப அல்சட்டி பண்ணுறானுங்க மெஸ்ஸி. ஏய் வாங்க வாங்க சர்வீஸ். கிழக்கு கோபுரம். அங்கே பாரு மேலே கோபுரம் தெரியுது. ஊராய்ஸ் கோபுரம்.